ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். நம்ம கூட இருக்கிறது ஹியூண்டே வெர்னா. ஸோ ஹியூண்டே வெர்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சி செக்மெண்ட் செடான் கேட்டகரியில் ஆக்சுவலி ஒரு அண்டர்ரேட்டடான வெஹிக்கிள் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹியூண்டே வந்து இப்போ இந்த வெர்னாவுக்கு ஒரு புதுசாக அப்டேட் விட்டுருக்காங்க. இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே வெர்னாங்க. இப்போ தான் இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே வெர்னா லான்ச் ஆகி ஒரு 4-5 நாள் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இந்த வண்டி வந்து நம்ம கைக்கு கிடச்சிருச்சுங்க. ஸோ ஹியூண்டே வெர்னா ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இப்போ ஃபுல்லாகவே எஸ்யூவி டாமினேட்டடான மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து செடான் மார்க்கெட்டை விடக்கூடாது, செடானில் கைவிடலை, இந்த வெர்னா செடானுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியில் இறங்கியிருக்காங்க ஹியூண்டே. அதனால வந்தது தான் இந்த வெர்னா ஃபேஸ் லிஃப்ட். ஓகே, ஸோ இந்த ஹியூண்டே வெர்னா ஃபேஸ் லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,98,000 அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் ஏராளமான புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஸோ HX10 வேரியண்ட்டுங்கிறது டாப் லெவல் வேரியண்ட்டாக இருக்குது. ஆனால் HX10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எடாஸோட ஃபுல்லி லோடடான வேரியண்ட். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அதிகமாக சேல் ஆகக்கூடிய வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா HX8. ஸோ இதுவும் நம்ம கூட இருக்குது HX8 வேரியண்ட். இது டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு ஒரு படி கீழே இருக்கிற ஒரு வேரியண்ட்டாக இருக்குது. ஆனாலும் இதில் ஏராளமான ஃபீச்சர்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. வண்டியும் வர்த்தாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த HX8 வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த HX8 வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு வந்து 4 வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதாவது நான் டர்போ பெட்ரோல் என்ஜினோட மேனுவல் அண்ட் ஐவிடி ஆட்டோமேட்டிக், அதுக்கப்புறம் டர்போ பெட்ரோல் என்ஜினோட மேனுவல் அண்ட் டிசிடி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 4 வெர்ஷன்ஸில் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நான் டர்போ பெட்ரோல் மேனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,88,000க்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த HX8 வேரியண்ட். ஓகே, அண்ட் ஐவிடி நான் டர்போ பெட்ரோலோட ஐவிடி கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 16,09,000 அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக டர்போ பெட்ரோல் என்ஜின் 1.5 GDI டர்போ பெட்ரோலோட மேனுவல் கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16,28,000 அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக DCT 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வரக்கூடிய வண்டி 17,62,000 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வெர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நல்ல ஒரு ப்ரைஸிங்காக தான் இருக்குது. காரணம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறது உங்களுக்கு நான் எடுத்து காட்ட தான் போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடான்காக புதுசாக ஒரு செடான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த புது வெர்னா அவசியம் செக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா அத்தனை ஃபீச்சர்ஸ் அண்ட் அத்தனை விஷயங்கள் புதுசாகவே இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இந்த ஹியூண்டே வெர்னா இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அவசியம் நீங்கள் எனி ஹியூண்டே கார் வாங்குறது ரீதியான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, ஸோ எங்கள் சேனலுக்கும் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. காரணம் இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் நம்ம தமிழ் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ புது வெர்னா என்ன இருக்குது வித்தியாசம் பார்த்துடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ புத்தம் புது ஹியூண்டே வெர்னாங்க. ஹியூண்டே வெர்னா ஃபேஸ் லிஃப்ட். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன் ஹியூண்டே வெர்னா, அதனுடைய 2nd ஃபேஸ் லிஃப்ட் இது. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகே, ஆனால் லுக்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து வேரியன்ஸோடைய லைனை பற்றி பேசிடலாம். ஓகே, இத்தனை நாளாக வெர்னாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ES, EX அப்படின்லாம் இருந்தது வேரியன்ட். டாப் அண்ட் வேரியன்ட் வந்து SX ஆப்ஷன் அப்படின்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த வேரியன்ட் லைனப்போ வந்து ஹியூண்டே வென்யூ மாதிரியே HX சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ HX2ங்கிறது பேஸ் வேரியன்ட், அதுதான் 1098 ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங். அண்ட் இது வந்து HX8, இதுக்கு மேலே வேரியன்ட் இருக்குங்க HX10. ஸோ நார்மலாகவே எல்லா வண்டிக்குமே இதே மாதிரி HX சீரீஸில் வேரியன்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த HX8 வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு ஆக்சுவலி பல ஃபீச்சர்ஸ், டாப் அண்ட் வேரியண்ட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இதுக்கும் மேலே உங்களுக்கு எடாஸு அந்த மாதிரி மீதி ஃபீச்சர்ஸ்லாம் வேணும், ப்ராப்பரான ஆடம்பரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் HX10 வேரியண்ட் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் இது. வாங்க இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது HX8 வேரியண்ட்டில் அதை வந்து பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஹியூண்டே வெர்னாவுக்கு எப்பவும் போல் கிடைக்கிறது 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ். அதுவும் இந்த HX8 வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் கிடைக்குது. நார்மலாக எல்லா வேரியண்ட்லையுமே வர்றது 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் MPI நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 115 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 144 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் IVT அதாவது CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்கும். அது நார்மலான என்ஜின். ஓகே, அதே டர்போ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் GDI கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் ஏற்கனவே கிரெட்டா, செல்டாஸ் அண்ட் அல்கசார் அந்த மாதிரி
வண்டிகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து 160 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 253 நியூட்டன் மீட்டர்ஸ் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் ஆர் 7-speed டியூல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஸோ அந்த என்ஜின் எக்ஸ்ப்ளோசிவாக பயங்கரமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஆனால் மைலேஜ் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறவங்க, கொஞ்சம் ஸ்மூத்னஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த நான் டர்போவே வாங்கிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து ஹியூண்டாயில சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ஜினும் வந்து குறையும் இல்லைங்க, நல்ல ஸ்மூத்தான என்ஜின் தான். ஓகே ரைட். ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இப்போ வண்டியோடைய லுக்ஸ் அண்ட் வித்தியாசங்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பழைய ஹியூண்டே வெர்னாவோடைய ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல். அந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து ரிஃப்ளெக்டர் டைப் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நார்மலாக இருந்தது. ஆனால் இதில் டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. ஓகே, ப்ரொஜெக்டர் டைப் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் கிடைக்குது. ஸோ இது ஆக்சுவலி ஸ்லீக்காக இருந்தாலும் இது ரிஃப்ளெக்டர்ஸ் கிடையாதுங்க, ப்ராப்பர் ப்ரொஜெக்டர் யூனிட்ஸ். க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி பயங்கர ஸ்லீக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் சேட்லி இன்னும் ஹாலஜன் பல்பாக தான் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியும். பட் இருந்தாலுமே ஃப்ரண்ட்டோடைய டிசைன் டோட்டலாகவே அக்ரெசிவாக மாற்றிருக்காங்க. இன்னும் ஆங்கிள்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரேடியேட்டர் கிரில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆங்கிரியாக அப்படியே ஒரு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சில பல ஜெனசிஸ் கார்களை ஞாபகப்படுத்துது. ஜெனசிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஹியூண்டேயோடைய லக்ஸரி பிராண்ட். அந்த வண்டிகளுடைய டிசைன் மாதிரி தான் இருக்குது இந்த ஃப்ரண்ட் கிரில்லோடைய டிசைன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஓகே, பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாவே இருக்குது. கொஞ்சம் அக்ரெசிவாக எடுத்து வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மேலே வரக்கூடிய இந்த கனெக்டட் எல்இடி டிஆர்எல் வந்து அவங்க மாற்றவே இல்லை, அது இன்னும் சேமாக தான் இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு இந்த கனெக்டட் எல்இடி டிஆர்எல் பிடிக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. கூடவே புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு ஏர் டேம் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏர் கர்டன்ஸாக க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும். ஓகே, அது ஆக்சுவலி சும்மா டிசைன் தாங்க, இது ஏர் கர்டன்ஸ் கிடையாது, வெறும்னா டிசைனுக்காக தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் HX10 வேரியண்ட்டில் 360 டிகிரி சரௌண்ட் வித் கேமரா சிஸ்டமும் ஆட் ஆகும் அலாங் வித் ADAS ஃபீச்சர்ஸ். இந்த HX8 வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் அதாவது 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இல்லை. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ஃபேசியோடைய டிசைன் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆங்குலராக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கும் மொட்டத்தனமாக இருக்குது. பானட்டோடைய டிசைனில் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே சேமாக தான் இருக்குது. அண்ட் வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல்லையுமே இன்ஃபேக்ட் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. இது நல்ல லென்த்தான வண்டிங்க. இந்த கேட்டகரியில் அபவ் 4.5 மீட்டர்ஸ் வருது இந்த வண்டியோடைய ஓவரால் நீளம். அண்ட் வீல் பேஸுமே இந்த கேட்டகரியிலேயே அதிகமாக வீல் பேஸ் தரக்கூடிய வண்டியும் இது தான். அதனால தான் இன்டீரியர் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த விஷயமெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாற்றமுமே இல்லை. பார்க்குறதுக்கு செம அட்ராக்டிவாக சூப்பர் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, அது ஒரு உறுதியான விஷயம். சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை மாறி இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸோடைய டிசைன். பழைய வெர்னாவோடைய அலாய் வீல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது டியூவல் டோன் எஃபெக்டில். ஆனால் இந்த அலாய் வீல்ஸ் இன்னும் கொஞ்சம் டியூவல் டோன் எஃபெக்டில் ஒரு மாதிரி பிளேட் டைப் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ரைட். அண்டு கூடவே உங்களுக்கு வந்து பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஷுவல் டிஸ்க் பிரேக்ஸ் வருது. ஆனால் டாப் அண்ட் வேரியண்ட் அதாவது டர்போ பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரியர்லேயும் டிஸ்க் பிரேக்ஸ் வரும். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியரில் ட்ரம் பிரேக் தான் வருது, பார்த்தா தெரியுதா? ஓகே, இது மேனுவல் நான் டர்போ வண்டி, அதனால தான் உங்களுக்கு வந்து ரியரில் ட்ரம் பிரேக் வருது. இதே ஆட்டோமேட்டிக் அண்ட் டிசிடி டர்போ அப்படின்லாம் போனீங்கன்னா ரியர்லேயும் டிஸ்க் பிரேக்ஸ் வரும். ஆனால் எல்லா வேரியண்ட்லையுமே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ஆர் பேக் ஸ்டாண்டர்டாக வருது. அது போக வேறு என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்டில் பெருசாக எதுவும் ஆட் ஆகலை அலாய் வீல்ஸோட டிசைன் தவிர. சன்ரூஃப் வந்து நமக்கு வந்து மிட் லெவல் வேரியண்ட் அதாவது HX4 வேரியண்ட்லேருந்தே சன்ரூஃப் வந்து கிடைக்குது, அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். கூடவே இங்கே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகரோட வந்துடுது, எந்த கவலையும் இல்லை. அண்ட் ரியரில் ஒரு ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பழைய வேறுனாலே இந்த ஸ்பாய்லர் கொடுத்தாங்க, இந்த புது வேறுனாலையுமே அந்த ஸ்பாய்லர் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ரியரில் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைங்க. ஓகே, பின்னாடி இந்த டெயில் லேம்ப்ஸோடைய டிசைன் எல்லாமே ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் ஹியூண்டே வெர்னா மாதிரி அப்படியே சேமாக தான் இருக்குது. எந்த ஒரு சின்ன வகையிலையும் கூட அவங்க மாற்றம் கொண்டு வரல. காரணம் வண்டியோடைய ரியர் டிசைன் ஆக்சுவலி அட்ராக்டிவாக நல்லா தாங்க இருந்துச்சு. ஓகே, ஃப்ரண்ட் மட்டும் தான் பார்க்குறதுக்கு சில பேருக்கு பிடிக்காமல் இருந்தது, ஆனால் பேக்கு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதுலேயும் உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நீட்டாக இருக்குது. சின்ன விஷயம் மாற்றிருக்காங்க, அது வந்து ரியர் பம்பருடைய டிசைன். ஃப்ரண்ட் பம்பர் மாதிரியே ரியர் பம்பருடைய டிசைனும் லைட்டாக மாற்றிருக்காங்க. கொஞ்சம் அந்த சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஏரோடைனமிக் ஸ்பாய்லர் மாதிரி ஒரு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட்டர் ஸ்பாய்லர் மாதிரி டிஃப்யூசர் டைப்பில். ஓகே, அது உங்களால் பார்க்க முடியும். அதை தவிர வேறு எந்த பெரிய மாற்றமும் இல்லை ரியர் சைடை பொறுத்தவரை. ஓகே, வண்டி ஓவரால் எல்லா ஆங்கிலையும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம் புது ஹியூண்டே வெர்னா. இப்போ கேபின் எப்படி இருக்குது அதை பார்த்துடலாம் வாங்க. ஆல்ரைட், புது வெர்னாவுடைய இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீ பார்த்துடலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா இது அதே சேம் டிசைனில் வரக்கூடிய கீஸ் தான். ஆக்சுவலி இதே ஸ்மார்ட் கீஸ் i20லையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் வெர்னா பொறுத்தவரை என்னென்னா இதில் உங்களுக்கு வந்து என்ஜின் ஸ்டார்ட் வந்து ரிமோட் ஸ்டார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் இது மேனுவல் வண்டி,
அப்படி இருந்தாலுமே காரை நீங்கள் நியூட்ரலில் வச்சுட்டு போயிருக்கீங்க, ஹேண்ட் பிரேக் எங்கேஜ் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிமோட்டில் கூட இந்த வண்டியை நீங்கள் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், என்ஜின் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது போக லாக்கு மீதி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த பூட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோடைய டெயில் கேட் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ஸ்மார்ட் டெயில் கேட்னு சொல்கிறாங்க. அதாவது வண்டி இப்போ லாக்கில் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த பூட்டை அப்படியே ரிமோட்டாக அன்லாக் பண்ணிக்கலாம். ரைட், இதுதான் ஸ்மார்ட் டெயில்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கேட்டகரியில் இது வந்து ஓகே, பரவாயில்ல, ஒரு வர்த்தான ஒரு ஃபீச்சராக தான் இருக்கும். காரணம் இப்போ உங்கள் கையில் லக்கேஜ் நிறையா இருக்குது அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த காலை கீழே ஆட்டி அப்படி எடுக்கிற டெயில்கேட் இல்லை, இது ரிமோட் டெயில்கேட் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இருக்குது. 520 சம்திங் லிட்டர் வருதுங்க. ஸோ நல்ல பெரிய லக்கேஜ் கெப்பாசிட்டி நீட்டாக கொடுத்துருக்காங்க. 5 பேருடைய லக்கேஜ் ஈஸியாக இந்த இடத்துல வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆல்ரைட். அண்ட் டாப் அண்ட் வேரியன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு இங்கே ஒரு சப்வூஃபர் கிடைக்குது. போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸோட போஸ் பிராண்டட் சப்வூஃபர் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஆடியோ குவாலிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு. மேலே ஒரு சின்ன பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரியர் சீட்ஸை உங்களால் ஃபோல்டெல்லாம் பண்ண முடியாது, அது ஃபிக்ஸட் டைப் தான். ஸோ லக்கேஜ் ஸ்பேஸை எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண முடியாது. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் லக்கேஜ் ஸ்பேஸாக இருக்கும். ஸ்பேர் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சைஸ் கம்மி, 15 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி பர்பஸுக்கு இது வந்து ஓகே. ஸ்டீல் வீலாகவும் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் கவனிச்சுக்கணும். ஆல்ரைட். ஸோ இதுதான் பூட் அண்ட் ஸ்பேஸ். ரைட், இப்போது கேபினுக்குள்ளே பார்க்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் மட்டும் இல்லை, மிட் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. ஸோ அன்லாக், ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs இருக்குது. அண்ட் இன்டீரியர் நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு ஹைலைட் என்னென்னா, இந்த புது வெர்னாவை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் கிடைக்குது இந்த வேரியண்ட்லேருந்து. அதாவது நீங்கள் டோரை திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டிரைவர் சீட் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கும். அதாவது ஈஸி வாக்இன் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபீச்சர். கூடவே உங்களுக்கு வந்து மெமரி பவர்டு டிரைவர் சீட் வருதுங்க. ஓகே, 2 மெமரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட்டுக்கு. ஸோ 2 வகையான டிரைவர்ஸ் அவங்களோட மெமரி செட்டிங்கை செட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்க போகிறதில்ல. ஓகே, நான் இப்போ என்னுடைய செட்டிங்க்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோ பார்க்கலாம், நீங்கள் என்னுடைய செட்டிங்க்கு வந்துருச்சு சீட்டு. இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கூடவே முன்னே பார்த்தீங்கன்னா பழைய வெர்னால 4-வே பவர் அட்ஜஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு டிரைவர் சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த புது வெர்னால அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டாகவே கொடுக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்ட் உட்பட உங்களுக்கு பவர்டாக வருது. அண்ட் இந்த டிரைவர் சீட்டை பொறுத்தவரை இந்த ஃப்ரண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த பேஸ் மட்டும் நீங்கள் தனியாக தூக்கிக்கலாம், அல்லது சீட்டையே மொத்தமாக நீங்கள் தூக்கிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 8-வே பவர் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்தாச்சு. அதோட சேர்த்து சீட்டோடைய பேட்டர்னுமே ஆக்சுவலாக மாற்றிருக்காங்க. HX8 and 10 வேரியன்ஸில் ஃபுல்லி லெதர் அப்போல்சரி உங்களுக்கு வந்து கிடைக்குது. நான் டர்போ வெர்ஷனுக்கு இந்த பேஜ் ஐவரி க்ரீம் பேஜ் மாதிரி ஒரு கலர் வருதுங்க இன்டீரியர் அப்போல்சரியை பொறுத்தவரை. அதே நீங்கள் டர்போ மாடல் எடுத்திங்கன்னா ஃபுல்லி பிளாக் அண்ட் ரெட் தீமில் லெதர் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. இதில் HX8 and 10 வேரியன்ட்ஸ்க்கு ஃப்ரண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸும் கிடைக்குது. ஸோ டிரைவர் சீட்டுக்கு ஃபுல்லி பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்தாச்சு. அப்படின்னு இருக்கும்போது கோ டிரைவர் சீட்டுக்கு சேட்லி இந்த HX8 வேரியண்ட்டில் பவர் அட்ஜஸ்டபிள் இல்லை, மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் HX10 வேரியண்ட் எடுத்திங்கன்னா கோ டிரைவர் சீட்டுமே உங்களுக்கு 4-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்டாக வந்துடும். ரைட்டுங்க, இப்போ உள்ள ஏறுவோமா? ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டேஷ்போர்டு வியூ. டேஷ்போர்டு ஆக்சுவலி ஓவரால் டிசைன் லே அவுட்லாம் சேமாக இருக்குது. ஆனால் மாறி இருக்கிறது ஸ்டியரிங் வீல் தான். தெரியுதா? இந்த ஸ்டியரிங் வீல் எங்கே பார்த்துருக்கோங்க? Hyundai Venueவில் பார்த்துருக்கோம். கரெக்ட், Hyundai Venueோடைய அந்த டீ-கட் ஸ்டியரிங் வீல், ஃப்ளாட் பாட்டம் டிசைன் ஸ்டியரிங் வீல், இந்த மெச்சூர்டான லுக்கோட இப்போ வெர்னாவுக்கும் வந்தாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, பிடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது, செம ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது, ஹை குவாலிட்டியான ஃபினிஷோடையும் வருதுங்க. இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் கிடைக்குது. ஆனால் எடாஸ் வேணும்னா நீங்கள் வந்து எதர் DCT ஆட்டோமேட்டிக் போய்க்கலாம், அல்லது இதுக்கு மேலே டாப் லெவல் HX10 அந்த மாதிரி வேரியன்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எடாஸ் லெவல் 2 இன்க்ளூடிங் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, அது இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் எடாஸ் கிடையாது, ஆனால் எடாஸ் இல்லாமல் ரெகுலர் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ரைட். இப்போ டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இங்கே உங்களுக்கு இந்த மெமரி சீட்ஸ்க்கான பட்டன் கிடைக்குது. ஓகே, 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 and 2. அதுபோக ஆல் 4 பவர் விண்டோஸ் நார்மலி இருக்கிறது தான். கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs வந்துடுது. போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குது. அதாவது HX6+ வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் சப்வூஃபர் கிடச்சிருது. அது ஒரு ஹைலைட். 2 பாட்டில்ஸ் வைக்கிற அளவுக்கு இங்கே டோர் பாக்கெட்ஸில் ஸ்பேஸ் இருக்குது. நைஸ். அண்ட் இந்த ஏரியா கை வைக்கிற இடம் மட்டும் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க லெதரெட். வெரி நைஸ். ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாம் எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது இது வரைக்கும். எந்த வெர்னாலையுமே அதே விஷயம் இந்த வண்டிக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இதெல்லாமே என்ன கோடு கூட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங்க்கு லைட் ஆன் பண்ணால் அதுவும் ஆன் ஆகும். ரைட், இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஸோ பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாகவும் லெதராக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஓகே, இது மேனுவல். ரைட். ஸோ இதில் மெயினாக அப்டேட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கிரெட்டாவில் பார்த்த ஓஎஸ் இது. ஸோ கிரெட்டாவில் இதே யூசர் இன்டர்ஃபேஸ், இதே விஷயங்கள், இதே ஐகான்ஸ், இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாமே கிரெட்டாவில் பார்த்துருக்கோம். ஆனால் வெர்னால சில பல ஃபீச்சர்ஸோட ஆட் பண்ணி இதை வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கம்பேட்டபிலிட்டியும் வந்துருச்சு. கூடவே உங்களுக்கு வந்து இன்பில்ட் மேப், நேவிகேஷன், ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இருக்குது. ஏசியை பொறுத்தவரை நீங்கள் இதுலேயும் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. சிங்கிள் ஜோன் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த விண்ட்ஷீல்டு வைப்பரோட ஃப்ளூயிடை கூல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அது வந்து பயன்படும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஏர் பியூரிஃபையிங் சிஸ்டம் அதுவுமே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ குவைட் நைஸ். அண்ட் ஜியோ 7 சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி அதெல்லாமே இருக்குது. இந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸுமே நீங்கள் ஏசி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவிங் பண்ணும்போது ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் தான் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அதுவும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆடியோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுமா, அது நீங்கள் டச்சுக்கு போக தேவையே இல்லை. இதுலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நீட்டான கிளவரான டிசைன். அண்ட் ஃப்ரண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸும் கிடைக்குது இந்த வேரியண்ட்டில். HX8 வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸ் கிடைக்குது. ப்ரீவியஸ் வெர்னால பார்த்தீங்கன்னா ஹீட்டட் சீட்ஸும் கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த ஹீட்டட் சீட்ஸை தூக்கிட்டாங்க. காரணம், ஹீட்டட் சீட்ஸ் இந்தியாவில் யூஸே கிடையாது. அப்படி யூஸ் இல்லாத ஃபீச்சரை கொடுத்து யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வெண்டிலேட்டட் சீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பாசிட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவாக தெரியுது. இது ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 C டைப் USB, ஒரு 12 வோல்ட், ஒரு ரெகுலர் USB எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெரி யூஸ்ஃபுல் அண்ட் நைஸ். சேட்லி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இல்லை. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் எங்கேஜ் பண்ணுறேன். அண்ட் கிளாரிட்டி இந்த அளவுக்கு இருக்குது. குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற டிஸ்பிளே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கிறிஸ்பாக கிளியராக இருக்குது. தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருது. இட் இஸ் குவைட் நைஸ். வேணும்னா நீங்கள் ஆங்கிள்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள், க்ளோஸ் அப், எப்படி வேணுமோ யூ கேன் சேஞ்ச் தட். ஓகே, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஐவிடி அல்லது டிசிடி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் கிடைக்கும். கூடவே பேடல் ஷிஃப்டர்ஸும் கிடைக்கும். இது மேனுவல் வண்டிங்கிறதுனால பேடல் ஷிஃப்டர்ஸ், டிரைவ் மோட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த ஸ்டீரிங் வீலுக்கு உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஸோ அந்த வகையில் அவங்க எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ரைட், குவைட் நைஸ். ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது. நீங்கள் டாப் லெவல் HX10ல் ஆட்டோமேட்டிக் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஆனால் இந்த வேரியன்ட்ஸில் உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட், ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உண்டு. ஓகே, அண்ட் இது ஃபுல்லாகவே டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட் லெதரெட் பேடிங் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் வேணுமா, அதுவும் இருக்குங்க. லைட்டாக நான் வந்து ஹெட்லாம்ப் மட்டும் ஆன் பண்ணுறேன். எஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. ஆட்டோ வைப்பர்ஸும் இருக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த HX8 வேரியண்ட்லேருந்து ஆட்டோ என்னதுங்க, வாட்டர் சென்சிங், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கிடச்சிருது உங்களுக்கு. ஓகே, அதே இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த டேஷ்போர்டில் ஃபுல்லாக, இந்த டேஷ்போர்டுடைய லென்த் ஃபுல்லாகவே இந்த பர்பிள் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அது ஆம்பியன்ட் லைட்டிங் தாங்க. ஓகே, அது வந்து ஃபுல்லாக இந்த லென்த் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. டோர்ஸ்லலாம் முன்னே இருந்தது, ஆனால் இப்போ டோர்ஸில் வர்றது இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறது தெரியல. ஆனால் லைட்டாக வருதுன்னு தான் நினைக்கிறேங்க. ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நைட் டைமில் இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளோடைய செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் வந்து போகணும். செட்டிங்ஸ் இதில் போனீங்கன்னா வெஹிக்கிள் செட்டிங்ஸ், லைட்ஸ், ஆம்பியன்ட் லைட், அதில் நீங்கள் கலர் என்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லோ வேணுன்னா எல்லோவும் வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே ஆரஞ்சுலேருந்து எல்லோ ஆகும். ஆர்கிட் க்ரீன் நல்லா மாறுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நைட் டைமில் பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக வேறு என்ன இருக்குது, கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது. இன்ஃபேக்ட் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது HX5-4 வேரியண்ட்லேருந்தே. ஸோ அந்த வகையில் சூப்பர். மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVM இருக்குது. அண்ட் ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி சிஸ்டமுக்கான இந்த டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸ், SOS எமர்ஜென்சி பட்டன்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 2 இண்டிவிஜுவல் LED கேபின் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் எலக்ட்ரிக் சன்ரூஃபும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. இன்ஃபேக்ட் எலக்ட்ரிக் சன்ரூஃபுங்கிறது இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிருச்சுங்க. அப்படின்னு இருக்கும்போது மிட் லெவல் HX4 வேரியண்ட்லேருந்து இப்போ எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடைக்குது Hyundai வெர்னாவை பொறுத்தவரை. ஸோ சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஓகே. ஆனால் யாரும் தயவுசெய்து சன்ரூஃபை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சன்ரூஃபுங்கிறது நின்றுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு கிடையவே கிடையாது. ஓகே. தென் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் நீட்டாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடுக்கு இருக்கா? கிடையாது. ஸோ சேட்லி டிரைவருக்கு முகம் பார்க்க அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இதுதாங்க ஓவரால் டேஷ்போர்ட் அண்ட் ஃப்ரண்ட் கேபின் ஏரியாவில் வரக்கூடிய ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ். பார்க்குறது நல்லாயிருக்கு. சில பல ப்ரீமியம் விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவரால் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக எர்கனாமிக்காக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னு கவர் பண்ண மாதிரி இல்லையா? ஸோ ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ நைஸ். வாங்க இப்போது பேக் சீட்ஸ் போய் பார்க்கலாமா? ஹியூண்டே வெர்னா ஒரு சின்ன வண்டியே இல்லைங்க. நல்ல பெரிய வண்டி. 4.5 மீட்டர்ஸை விட நீளம் அதிகமான வண்டி. அப்படி இருக்கும்போது லெக் ரூம் நீ ரூமில் இன்றைக்குமே பிரச்சனை இருந்ததில்லை. இந்த புது வெர்னாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நல்ல தாராளமான நீ ரூம் இருக்குது. ஏன் ஹைட் பார்த்தீங்கன்னா 5'11" இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு இந்தளவுக்கு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. கால் மேலே கால் போட்டு கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. தை சப்போர்ட்டும் ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன் ஹைட் ஒரு ஆளுக்கு இது போதிய அளவில் இருக்குது. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் சீட் எர்கனாமிக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே. ஆனால் அதெல்லாம் பெரிய ஹைலைட் இல்லை. புதுசாக ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரியரில் சன்பிளைண்ட் கர்டன்ஸ் வந்தாச்சு இப்போது. ஓகே. மிட் வேரியண்ட்லேருந்தே இந்த ரியர் சன்பிளைண்ட் கர்டன்ஸ் இப்போ ஆட் ஆகியிருக்கு. அந்த வகையில் இங்கே பேக் சீட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரைவசி அண்ட் வந்து சன்லைட் படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவும் இருக்குங்க. ஃபுல்லாகவும் கவர் ஆகிருது. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லை. ஆல்ரைட். அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு பெருசாக எதுவும் ஆட் பண்ணல. முன்னே இருந்தது மாதிரியே அதே நல்ல கம்ஃபர்ட் அண்ட் ஓவரால் ஸ்பேஸ் தாராளமாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே கை வைக்கிற இடத்துல சாஃப்டான பேனல்ஸ் இருக்குது டோர் பேட்ஸில். அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு கொடுத்துருக்கலாம். சென்டர் பேசஞ்சருக்கு இல்லை சேட்லி. பட் இருந்தாலும் இட் இஸ் ஓகே. அதுக்கு பதிலாக சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இது இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியாது. காரணம் பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லி லெதரட் அப்ஹோல்சரி உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் நீங்கள் வந்து நான் டர்போ எடுத்திங்கன்னா இந்த பேஜ் கலர் லெதரட் அப்ஹோல்சரி வரும். டர்போ எடுத்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் அப்படிங்கிற காம்பினேஷனில் லெதரட் அப்ஹோல்சரி வரும். பட் HX8 எடுத்திங்கன்னா லெதரட் சீட்ஸ் வரும். அது ஒரு உறுதியான ஃபேக்டாக இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே ப்ராப்பர் 3-point சீட் பெல்ட்ஸ் வந்தாச்சு. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. கம்ஃபர்ட் ஸ்பேஸ் எந்த வகையிலுமே பிரச்சனை இல்லவே இல்லை இந்த புது வெர்னால் அப்படின்னு சொல்லலாம். ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து நமக்கு செகண்ட் லெவல் HX4 வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. HX2 பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் கிடையாது. ஸோ இந்த ஏசி வென்ட்ஸ் போதுமான அளவுக்கு த்ரோ கிடைக்குது. ஏசி கூலிங் பரவாயில்லையா இருக்குது. அண்ட் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு ஒரே ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுக்குறாங்க. அது ஏன் ஒன்றே ஒன்று கொடுக்குறாங்கன்னு தெரியல. கொடுத்தா 2 கொடுக்கலாமே. ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஸோ ஓவரால் ரியர் சீட்டில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டோரேஜுக்கு இங்கே பாக்கெட்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. டோர் பேட்ஸ்லையுமே நல்ல பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் மேலே இங்கே ஒரு LED கேபின் லேம்ப் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ். ஓகே. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. மெயினாக சேஃப்டி ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ சைட் ஏர்பேக்ஸ், கர்டன் ஏர்பேக்ஸ் இங்கே சைட்ஸில் வருது. அது போக ABS வித் EBD, ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ், ரியர் பார்க்கிங் கேமரா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ எதுவும் பெரிய மைனஸாகவே தெரியல. என்னென்னா டாப் லெவல் HX10 வேரியண்ட்டில் மட்டும் உங்களுக்கு 7வது ஒரு ஏர்பேக் கிடைக்கும். அதாவது இங்கே ஒரு ஏர்பேக் வரும். லிட்ரலி சொல்லப்போனால் சீட்டோட இந்த இடத்துல ஃப்ரண்ட் டிரைவருக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு ஏர்பேக் கிடைக்கும். அது இந்த வேரியண்ட்டில் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு குறையாக இருக்குது. மற்றபடி 6 ஏர்பேக்ஸ் இருக்கிறதே போதும் தாங்க. 5 ஸ்டார் சேஃப்டி கேரண்டி. ரைட். இப்போது வாங்க இந்த HX8 புது ஹியூண்டே வெர்னா ஃபேஸ் லிஃப்டோடைய விலை வேல்யூ யாருக்கு செட் ஆகும் பேசிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புத்தம் புது ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே வெர்னா. ஹியூண்டே வெர்னா ஆக்சுவலி சூப்பரான வண்டி தாங்க. ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு, ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, நல்ல லாங்கான சடன், டிசைன் லாங்குவேஜுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாவே இருக்குங்க. ஆனால் என்னென்னா இந்த புது ஃபேஸ் லிஃப்ட் ஹியூண்டே வெர்னால பழைய வெர்னால இருந்த சின்ன சின்ன குறைகளை சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் பழைய வெர்னால என்னங்க மேஜராக எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டோடைய டிசைன் தானே. அதே இதில் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக நல்லா புச்சா மஸ்குலராக ஆக்கிட்டாங்க. ஃப்ரண்ட் கிரில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஹெட்லாம்போடைய த்ரோ வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இன்டீரியர் ரீதியாக அந்த 2 ஸ்போக்ஸ் டிசைன் ஸ்டீரிங் வீலை மாற்றிட்டு இப்போ ப்ராப்பராக வெனியோட ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அது என்னை பொறுத்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதை தவிர இன்னொரு விஷயம், அந்த செமி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டை மாற்றிட்டு இதில் ஃபுல்லி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டாக கொடுத்துருக்காங்க வித் மெமரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகி இருக்கிறது நம்மளால் கவனிக்க முடியும். இந்த HX8 வேரியண்ட்டை பொறுத்தவரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜினோட DCT வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு எடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸும் இந்த வேரியண்ட்லேயே இன்க்ளூட் ஆகும். ஸோ எடாஸ்க்காக நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட் தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஆனாலும் டாப் அண்ட் வேரியண்ட்டோட ரிவ்யூ அவசியம் எடுத்து வர தான் போகிறேன். HX10 வேரியண்ட்டுங்கிறது டாப் அண்ட் வேரியண்ட். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த HX8 வேரியண்ட்டே நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. காரணம்
இதுலயே எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. வண்டி நல்லா இருக்கு, கம்ஃபர்ட் நல்லா இருக்கு, அண்ட் ஆல்ரெடி 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபேமிலி செடானா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ கூடிய விரைவிலேயே உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து வரேன். அண்ட் தொடர்ந்து எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் நம்ம சேனல்ல அவசியம் வரதான் போகுது. அதுக்காக அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.